So hi all, welcome back to our session. Error spotting questions வந்து அப்ரோச் பண்றது எப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சீரீஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு சாம்பிள் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Banks in India cannot open ATMs except obtaining approval from RBI. என்ன சொல்ல வர்றாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் வங்கிகள் அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இல்லைன்னு சொல்லி வர்றப்ப இன்னுன்ற ப்ரிப்போசிஷன். அப்ப ஏ பார்ட் பெர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. என்ன பண்ண முடியாது? ஏடிஎம்ஸ ஓபன் பண்ண முடியாது. அப்ப முடியாது அப்படிங்கிறப்ப cannot ஓபன் ஏடிஎம்ஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்களா? அப்ப பி பார்ட்லயுமே எரர் இல்ல. எப்போ ஓபன் பண்ண முடியாதுன்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்காம. சோ ஆர்பிஐயிடம் இருந்து அப்படிங்கிறப்போ ஃப்ரம் என்ற ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கு. அப்ரூவல் ஃப்ரம் ஆர்பிஐ. அப்ப பார்ட் டிலையுமே எனக்கு எரர் இல்ல. இன்கேஸ் இந்த கொஸ்டின்ல எரர் இருந்துச்சு அப்படின்னா பார்ட் சில இருக்கணும். இல்ல அப்படின்னா மை ஆன்சர் இஸ் நோ எரர். பேங்க்ஸ் இன் இந்தியா cannot open ATMs except obtaining அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது ஆர்பிஐ கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்காம என்ன பண்ண முடியாது? ஏடிஎம் ஓபன் பண்ண முடியாது. அப்ப இதை பண்ணாம அப்படிங்கிறப்ப we should use இந்த இடத்துல எக்ஸப்ட்ன்ற வேர்டு கரெக்டா இருக்காப்பா? we should use without. ஓகேவா? சோ இது இல்லாம பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப without this அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ without அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க பொருத்தமா இருக்கும். எக்ஸப்ட் யூஸ் பண்ண கூடாது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. Today the success of companies depends on the quality of their products and efficient managing staff அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ இன்றைய நிலவரத்துல எப்படி இருக்குன்னா சக்சஸ் தி சக்சஸ் எதனுடைய சக்சஸ் அப்படின்னா கம்பெனிஸினுடைய சக்சஸ் எதை பொறுத்து இருக்கு? டிபெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த சக்சஸோட வெர்பு எனக்கு. ஓகேவா? அப்ப டிபெண்ட் சக்சஸ் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். சோ டிபெண்ட்ஸ் எனக்கு சிங்குலரா கொடுத்துருக்காங்க. கரெக்டா இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட் இஸ் டிபெண்டிங் ஆன். டிபெண்டை ஃபாலோ பண்ணி ஆன்ன்ற ப்ரிப்போசிஷன் தான் வரணும். கரெக்டா இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? தி குவாலிட்டி. குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கு. எதனுடைய குவாலிட்டி? ஆஃப் தயர் ப்ராடக்ட்ஸ். அந்த தயர் அப்படிங்கிறது இந்த கம்பெனிஸ் இண்டிகேட் பண்ணுது. ஆஃப்ன்றது ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்ணுது. குவாலிட்டி எதனுடைய குவாலிட்டினா கம்பெனிஸினுடைய குவாலிட்டி. அப்ப அந்த ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷனும் கரெக்டா தான் இருக்கு. தயர் ப்ராடக்ட்ஸ். இந்த தயர் அப்படிங்கிறது கம்பெனிஸ்ன்றது ப்ளூரல். ஸோ தயர்ன்ற ப்ரொனவுன் கரெக்டா இருக்கு. அண்ட் எஃபிஷியன்ட் மேனேஜிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது குவாலிட்டி ஆஃப் தயர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சம்திங் ஆஃப் அப்படின்னு தானே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா இங்க அண்ட் யூஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப அண்டுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆஃப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணா அப்ப இங்கேயுமே எனக்கு ஆஃப் வந்திருக்கணும்ல. அதாவது கம்பெனிஸினுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறப்ப இங்க ஆஃப் யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாஃபினுடைய அப்படிங்கிறப்ப we should use off here. எதனால அந்த ரிலேஷன்ஷிப்பை இண்டிகேட் பண்றதுக்கு ஆஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் வரணும். அப்ப எஃபிஷியன்ட் ஆஃப் மேனேஜிங் ஸ்டாஃப்னு சொல்லலாமா? we should use efficiency of. ஓகேவா? efficiency of. apart from grammar like adjective and adverb இந்த இடத்துல நமக்கு ரீடிங் ஸ்கில் பேசிக்கான ஒரு ரீடிங் ஸ்கில் போதுமான ஒரு விஷயம். ஓகேவா? சோ குவாலிட்டி ஆஃப் தியர் ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா எஃபிஷியன்சி ஆஃப் அப்படின்னு தான் வந்திருக்கணும். குவாலிட்டி ஆஃப். அதே மாதிரி இங்கேயும் எஃபிஷியன்சி ஆஃப். அந்த வேர்ட்ஸ் ஈக்குவலன்ட். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. அசோக் ஹாஸ் மேனேஜ்ட் டு அச்சீவ் ஹிஸ் சேல்ஸ் டார்கெட்ஸ் ஃபார் தி குவார்ட்டர் வெரி ஈஸிலி தேன் வி எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அசோக் என்ன பண்ணா அப்படின்னா ஹாஸ் மேனேஜ் பண்ணிட்டான். எதுக்கு? அச்சீவ் பண்றதுக்கு. என்ன அச்சீவ் பண்றதுக்கு? அவனோட சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு. எதற்கான சேல்ஸ் டார்கெட்? அந்த குவார்ட்டருக்கான சேல்ஸ் டார்கெட். அப்ப அந்த குவார்ட்டருக்கான அப்படிங்கிறப்ப ஃபார்ன்ற ப்ரிப்போசிஷன் கரெக்டா இருக்கு. எப்படி? ரொம்பவே ஈஸியா அப்படிங்கிறப்ப வெரி ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாமா? ஹவ் ஈஸி அப்படிங்கிறப்போ இட்ஸ் மோர் ஈஸி. ஓகேவா? ரொம்பவே ஈஸியா அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல வெரி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணணும்? மோர் தான் யூஸ் பண்ணணும். எதனால? கம்பேரிட்டிவ் டிகிரி தேன் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா? தேன் வி எக்ஸ்பெக்டட். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டாங்க. அப்ப அங்க V2 யூஸ் பண்ணிருக்கிறது கரெக்டா இருக்கு. எப்படின்னா ரொம்ப ஈஸியா அப்படிங்கிறப்போ we should use more easily than expected. more than something. ஓகேவா? அப்போ இங்க அந்த இடத்துல than யூஸ் பண்ணதுனால we should use more here. புரிஞ்சா? எதனால வெரி வராது மோர் வந்தது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுச்சா? இங்க than யூஸ் பண்ணதுனால we should use more here. more than something. ஓகேவா? more than something. அடுத்து பாருங்க. he did not grant their request for a loan although it would displease his boss அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. he did not grant.
அவன் என்ன பண்ணவில்லை அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் வந்து அவன் வந்து கிராண்ட் பண்ணல, அப்ரூவ் பண்ணல. எதுக்கான ரெக்வெஸ்ட்? லோனுக்கான அப்படிங்கிறப்போ ஃபார் கரெக்டா இருக்கு. although it would displease his boss, அதாவது அவனோட பாஸ இது மகிழ்ச்சி படுத்தாது என்று தெரிந்தாலும் கூட அவன் என்ன பண்ணல அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட், லோனுக்கான ரெக்வெஸ்ட அவன் கிராண்ட் பண்ணல. ஸோ எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் இல்லையா? அவன் பண்ணல அப்படிங்கிறப்போ இட் ஆல்ரெடி ஹேப்பன். ஸோ டிட் யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா இருக்கு. அப்ப இந்த பார்ட்டியில எரர் இல்ல. யாருடைய ரெக்வெஸ்ட் அப்படின்னா அவங்களுடைய ரெக்வெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதற்கான ரெக்வெஸ்ட்? அந்த காண அப்படின்னு சொல்றப்போ லோனுக்கான, அந்த காணன்றப்ப எனக்கு ஃபார்ன்றது கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. ஸோ ஆல்டோன்றது கான்ட்ராஸ்டான ஒரு விஷயத்துக்கு கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. வுட்டை ஃபாலோ பண்ணி V1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டா தான் இருக்கு. ஸோ நோ எரர் இன் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். if you have seen any error அப்படின்னா kindly post it in the comment section. ஓகேவா? ஸோ அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. At present, oil companies are making a loss of ₹5 on all liter of petrol that they sell அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அட் ப்ரெசென்ட், இப்போதைக்கு, ஆயில் கம்பெனிஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு ப்ளூரல். ஸோ ஆர் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. மேக்கிங் ஏ லாஸ் ஆஃப் ₹5, அதாவது மேக்கிங் ஏ லாஸ் அப்படின்னா அவங்க விற்கிறதுக்கெல்லாம் என்ன ஆகுது? ₹5 லாஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ இட்ஸ் கண்டினியூயிங். அப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா இருக்கு. ஆன் எது மேல? ஸோ ₹5 வந்து அவங்களுக்கு நட்டம் ஆகுது. எது மேல அப்படின்னா லாஸ் ஆன் சம்திங் தான். ஸோ லாஸை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஆன் கொடுத்துருக்காங்க, கரெக்டா இருக்கு. எது மேல அப்படிங்கிறப்ப என்ன யூஸ் பண்ணணும்? ஆன்ன்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஆன் கரெக்டா இருக்கு. ஆல் லிட்டர் ஆஃப் பெட்ரோல் தட் தே செல், அவங்க விற்கக்கூடிய எல்லா லிட்டர் ஆஃப் பெட்ரோலுக்கும் அப்படிங்கிறப்ப இங்க ஆல் யூஸ் பண்ணிருக்காங்க, கரெக்டா இருக்காப்பா? ஸோ அவங்க விற்கக்கூடிய எல்லா லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஆல் அப்படிங்கிறது தப்பு. என்ன யூஸ் பண்ணிருக்கணும்? ஈச் அண்ட் எவ்ரி. ஸோ எவ்ரி லிட்டர் ஆஃப் பெட்ரோல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே அப்படிங்கிறப்ப we should use each and every தான் யூஸ் பண்ணணும், ஆல் யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம லிட்டர் அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு எப்படி இருக்கு? சிங்குலரா தானே இருக்கு, லிட்டர்ஸ்ன்னு சொல்லலையே. ஸோ லிட்டர் அப்படிங்கிறப்போ சிங்குலர் அப்படிங்கிறப்போ இங்க ஆல் யூஸ் பண்ணிருக்க கூடாது தானே. அந்த மாதிரியும் கூட நம்ம கெஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அவங்க விற்கிறப்பையும் உங்களுக்கு என்ன ஆகுது? ₹5 நட்டமாகுது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு லிட்டர் ஆஃப் பெட்ரோல், ஒவ்வொரு அப்படிங்கிறப்போ இட்ஸ் சிங்குலர், we should use each and every. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. his strictly discipline has made him very unpopular among all the employees அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. his strictly discipline had made him very unpopular among all the employees. அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால அவன் என்ன ஆயிட்டான்? ரொம்பவே வெறுக்கப்பட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப his strictly discipline சொல்லலாமா? அப்ப டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது? எனக்கு the way of his behavior அப்படிங்கிறப்போ இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு நவுன்னு சொல்லலாம். அப்ப அதை வந்து குவாலிஃபை பண்றதுக்கு we should use strict behavior. ஓகேவா? ஸ்ட்ரிக்ட்லின்னு சொல்லி அட்வர்ப் தேவையில்லை. his strict discipline. ஏன்னா இந்த நவுனை குவாலிஃபை பண்றதுக்கு எனக்கு என்ன தேவையில்லை? அட்வர்ப் தேவையில்லை. அட்வர்ப் நெவர் குவாலிஃபைஸ் a noun. ஓகேவா? ஸோ அட்ஜெக்டிவ் தான் குவாலிஃபைஸ் a noun அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல his strict discipline ஓகே, அதுவே கரெக்ட் தான். ஸோ பார்ட் ஏல தான் எனக்கு இந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்கு. அடுத்து பாருங்க. when the doctors found that the player has taken prohibited medicines, he reported the matter to the team manager அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை பார்க்குறப்போ எங்க எரர் இருக்கிற மாதிரி இருக்கு? when the doctors found that the player has taken prohibited medicines, he reported the matter to the team manager அப்படிங்கிறப்போ தமிழ்ல இந்த சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. when the doctors found that the player has taken அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற ஹேஸ் வந்து கரெக்டாப்பா? டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இந்த பிளேயர் வந்து இந்த மெடிசனை எடுத்துட்டாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட் இன் பாஸ்ட். அப்போ பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றப்போ நம்ம இந்த இடத்துல ஹேஸ் சொல்லலாமா? ஹேடு. ஓகேவா? ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அவரும் அதை எடுத்துட்டாரு. ஸோ எவ்ரி திங் ஹேப்பன்ட் இன் பாஸ்ட். ஒரு சென்டென்ஸ்ல எல்லா விஷயமும் பாஸ்ட்ல இருக்கிறப்போ we should use only the past tense. அப்போ ஹேஸ் கொடுத்தது தான் தப்பு. சரியா? அப்ப இந்த இடத்துல 2 விஷயம் நடந்திருக்கு. டாக்டர்ஸ் கண்டும் பிடிச்சிட்டாங்க, பிளேயர் என்ன பண்ணிட்டாரு? மெடிசனும் எடுத்துட்டாரு. அப்ப இதுல எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும்? பிளேயர் மெடிசன் எடுத்ததுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நடந்த இன்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்காக we used here
past perfect tense, that is had plus v3. ஓகேவா, had taken அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த இடத்துல past perfect tense யூஸ் பண்ணியிருக்கிறோம். What is the purpose of using past perfect tense? Whenever two instances happened in the past, எதுக்காக past perfect யூஸ் பண்றோமா, எந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் we use past tense here, past perfect tense here. ஸோ இதுல வந்து பிளேயர் வந்து மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறமாட்டி தான் டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. அப்படிங்கிறப்போ அவர் மெடிசன் எடுத்த அந்த ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஹேஸ் தப்பு, ஹேட் தான் கரெக்ட். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க 8th கொஸ்டின். வாட் யூ ஹேட் செட் அபவுட் தி எம்ப்ளாயீஸ் வாஸ் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் பட் இட் குட் நாட் பி ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நீ அந்த எம்ப்ளாயீஸை பற்றி என்ன சொன்னியோ அது வந்து பார்க்கறதுக்கு வேணா கரெக்டாக இருக்கு, ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது நார்மலாக வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எந்த எரரும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, பர்ஃபெக்ட்லி கரெக்டாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா டு பி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஃபவுண்டை வந்து எப்பயுமே ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் தான் வரணுமே ஒழிய, கரெக்ட் அப்படிங்கிற அந்த அட்ஜெக்டிவ் தான் வரணுமே ஒழிய டு பி ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி டு பி வரக்கூடாது. ஈவன் தோ அது ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருந்தாலும் கூட ஃபவுண்ட் டு பி கரெக்ட். ஓகேவா. ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி டு பி வரக்கூடாது. வி ஷுட் யூஸ் ஒன்லி கரெக்ட் அலோன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தே வர் ஃபவுண்ட் சேஃப் அண்ட் வெல், தே வர் ஃபவுண்ட் வெல் அண்ட் குட். ஓகேவா. ஸோ அந்த ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி டு பி வரக்கூடாது. ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி டு பி வரக்கூடாது. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கோல்டன் ரூல்ஸ் வச்சுக்கலாம். ஒரு ரூல்ஸ்க்கு கீழே எழுதி வச்சுக்கோங்க, ஃபவுண்டை ஃபாலோ பண்ணி டு பி வரக்கூடாது. அடுத்து பாருங்க, our equipment gets damaged very often in summer because there are frequent power cuts. Our equipment gets damaged. என்ன ஆகும்னா சம்மர்ல அடிக்கடி எங்க எக்யூப்மெண்ட் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், டேமேஜ்டு. டேமேஜ்டு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால புரிஞ்சுதா, சம்மர்ல அடிக்கடி எங்க எக்யூப்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறப்போ டேமேஜ்டுன்னு தானே சொல்லணும், டேமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை, ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடாது இல்லை. ஸோ அதான். ஸோ அடுத்த 10th கொஸ்டின் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஓகேவா. as usual 10th கொஸ்டின் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். இந்த மாதிரி ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க, ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க, அதை டீகோட் பண்ணி பாருங்க, எந்த இடத்துல எரர் இருக்கு அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். பை ப்ராக்டிஸ், பை கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ், எரர் ஸ்பாட்டிங்னு இல்லை, இங்கிலீஷை எதையுமே நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கையில் கிடச்சிரும். ஸோ 10th கொஸ்டின் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். கொடுத்துருக்கிற பார்ட்ஸை தனித்தனியாக டீகோட் பண்ணி எதுக்காக இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்காக இந்த வெர்பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை டீகோட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.